ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்டு முடித்த சில நிமிஷங்களிலேயே கண்டிப்பாக இந்த சாயப்பா இந்த நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்த அனைத்தும் உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி செய்ய போகிறேன். ஆமீன் செல்லமே. நீ நம்பிக்கையோடு இருந்தினா நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன்னு சொன்னேன் அல்லவா? அதை செயல்படுத்துவதற்காகவும் என் அருளால் உன்னை வழிநடத்தி உன்னை வெற்றி பெற வைப்பதற்குமாக தான் இந்த சாயப்பா இப்போ உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இது நாள் வரைக்கும், நேற்று வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கான நல்லது நீ எதிர்பார்த்தது போலவே உன்னை தேடி வரப்போகுது. உன்னை கீழே விழ வைத்தவர்கள் முன்பாக நானே உன்னை கை தூக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். யார் முன்னும் நீ எதுக்காகவும் கண் கலங்கக்கூடாது. உனக்காக ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. உன் திறமைகளை வெளிப்படுத்தி நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு அற்புதமான நாட்களாக இருக்கும் என் தங்கமே. நீயும் ஒருபோதும் மனசை தளர விடாதே. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி உன்னால் சாதிக்க முடியும். மீண்டும் எழுந்து வருவன்ற நம்பிக்கையோடு இரு. இந்த சாயப்பா நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். எவ்வளவு காலம்தான் நேரம் நல்லா இல்லை, எனக்கு எதுவும் சரியாக நடக்கலைன்னு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? நீ நம்பிக்கையோட முயற்சி செய்வதை பார்த்து தானே இந்த சாயப்பா உனக்கு உதவி செய்ய ஓடி வந்திருக்கேன். இப்போது நீ ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து நல் வாழ்க்கையும் அமைச்சு தர நான் தயாராயிட்டேன். இனி எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா என் அருளால் உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். இன்னையிலிருந்து உனக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. எப்போது எங்கே எனக்கான நல்ல நேரம் வரும்னு காத்திருந்த உனக்கு நீ கேட்ட வரங்களையும் கேட்காமலேயே பல விஷயங்களையும் கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தர வந்திருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சி பொங்க சிறப்பாக சந்தோஷமாக வாழ போகிற. மங்களங்கள் பொங்க உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்க போகுது. நீயும் மன நிறைவோட பொருளாதார சுபிக்ஷம் பெற்று உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன் என் செல்லமே. இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும். நீ மன நிம்மதி கொள்ளும்படியாக உனக்கான அனைத்தையும் இந்த சாயப்பாவே சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் கர்மாவுக்கும் உன் முன்னோர்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. கர்மாக்களை தாண்டி உன் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை தோட உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? 1000 தடைகள் உனக்கு எதிராக இருந்தாலும் அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் உண்டாக்குவேன். நீ எப்போதும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என் விருப்பம். இந்த பிரபஞ்சத்தின் கருணை மூலமாகவே உனக்கான ஆசீர்வாதங்களை இந்த சாயப்பா கொடுக்க போகிறேன். ஏன் ஆசீர்வாதங்களோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. ஒவ்வொரு நாளும் இனிமேல் நீ நினச்சது போலவே உன் வாழ்க்கை அழகானதாக மாற ஆரம்பிக்கும். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு நல்ல எண்ணங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக நான் மாற்றி தர்றேன். நீ தனியாக இல்லை என் தங்கமே. இந்த சாயப்பா நானும் உன் கூடவே தான் இருக்கேன். இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச நிகழ்வுகளை மறக்க முடியாது. இனி நிகழப்போவதையும் உன்னால் தடுக்க முடியாது. அதனால் என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் தைரியமாக இருந்து என் வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டுவேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ தயாராகு. விதி பயனாக சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடக்கும்போது நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தீய வினைகள் உன்னை கஷ்டப்படுத்தாமல் உன் நேர்மையான நல்ல குணத்துக்காகவே உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கைப்பிடித்து வழி நடத்தி உன்னை வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கேன் என் தங்கமே. நல்லதை செய்ய நினச்சினா அந்த நிமிஷமே செஞ்சு முடிச்சிடு. அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா நல்லது செய்யலாம் நினச்சினா அந்த தாமதம் உனக்கான நன்மையை தளரச் செய்யும். எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் உடனே நீ செஞ்சிட்டினா
அதுக்குரிய மிகப்பெரிய பலன்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா செய்வேன். ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம் உன் மனசில் வரும்போது அதை அப்புறமா பார்த்துக்கலாம்னு தள்ளி போடு. தள்ளி போடும்போதே அந்த தீமை பலவீனமாகி அது நடக்காமல் நின்று போயிடும். உன் கூட இருக்கிறவங்க கிட்ட நீ ஒருபோதும் சண்டை போடவோ பகையை வளர்த்துக்கவோ கூடாது. உன் கூட இருக்கிறவங்க உன் வாழ்க்கை பாதையில் உன் கூடவே பயணிப்பவர்கள். இவர்களுடன் மனக்கசப்பு வந்துருச்சுன்னா அது உன் மன நிம்மதியை குலைக்கும் விஷயமாக மாறிடும். அதனால் அமைதியவே உனக்கான பாதுகாப்பு கவசமாக நீ வச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களிலும் உனக்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்கும்படியும் நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் இந்த சாயப்பா நான் செய்ய போகிறேன். என் அருளின் மூலமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி பார்த்துக்கிறேன். உன் தவறுகளை அன்போடு உனக்கு எடுத்து சொல்லும் நண்பனை நம்பு. உன் வாழ்க்கையில் உன்னை புகழ்பவர்களும் பல பேர் இருப்பாங்க. அதே நேரத்தில் உன்னை பற்றி பொய்யா பாராட்டுறவங்களும் சில பேர் இருப்பாங்க. பொய்யா குறை சொல்கிறவங்களும் சில பேர் இருப்பாங்க. யார் எப்படிப்பட்டவங்க, எதுக்காக அப்படி பேசுகிறாங்கன்றத நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்லமே. நீ நாளைக்கு செய்ய வேண்டிய காரியங்களுக்கெல்லாம் இன்னைக்கே முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது தானே சரியாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டம் போட்டு எதை எப்போ எப்படி செய்யணும்னு யோசிச்சு அதை சரியாக சிறப்பாக செஞ்சிடு. எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கும் போதே இது அப்படி ஆயிடுமோ, அது இப்படி நடந்துடுமோன்னு எதிர்மறையாக நினச்சி எந்த முயற்சியையும் தொடங்காமல் நிற்காதே. ஒரு காரியம் நடக்கணும்னு விதிக்கப்பட்டிருந்தா அது உரிய நேரத்தில் நிச்சயம் நடந்தே தீரும். எதுவாக இருந்தாலும் அதை இந்த சாயப்பா என் பொறுப்பில் விட்டுடு. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்குறேன். தேவையற்ற விஷயங்களை எல்லாம் மனசில் போட்டு நீயாகவே உன்னை குழப்பிக்க வேண்டாம். நம்பிக்கையோட நீ ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது அதன் முழு பலனையும் உனக்கு நல்லதாகவே நான் நடத்தி கொடுப்பேன். என் அருளால உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. என் மேலே நம்பிக்கை வச்சு பொறுமையாக இரு. உன் சோதனைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கான வெற்றிகளை நான் தரப்போகிறேன். உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராக என் தங்கமே. நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்த அத்தனை வேதனைகளையும் நான் அறிவேன். நீ என்னை முழுமையாக நம்பும்போது இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை தவிக்க விட்டுட மாட்டேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் போக்கி உன்னை வலிமையாக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். நீ தவிர்க்க நினைக்கும் துன்பம் உன்னை வலிமையாக்குவதற்காகவே நான் தான் உனக்கு கொடுத்தேங்கிறத புரிஞ்சுக்கோ. சில துன்பங்களை உன்னால் சமாளிக்க முடியலை, சில கஷ்டங்களை உன்னால் எதிர்கொள்ள முடியலைன்னா அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ அமைதியாக என்னிடம் வைத்த அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் எப்போதும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மன மகிழ்ச்சியோட மன நிறைவோட அமைதியோட வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு. உன் மனசுக்குள்ள அன்பு இருந்தால் என் அருள் தானாகவே உன்னை நோக்கி வரும். கவலைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போகும் தருணங்களில் எல்லாம் என் கைகள் உன்னை தாங்கி பிடிக்கும் என் செல்லமே. என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விட மாட்டேன். உன் பொறுமையை தான் நான் சோதிக்கிறேனே தவிர உன் நம்பிக்கையை சோதிக்கவில்லை. என்னை நம்பி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நான் உன் வாழ்க்கையில் பல 100 அடிகள் நன்மைகளை தருவேன். மன அமைதியையும் மன நிம்மதியையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த சாயப்பா என்கிட்ட விட்டுடு. உன் பாதையை நானே ஒளிரச் செய்வேன். பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பொறாமையை விடுத்துட்டு பொறுமையோடு இருக்க பழகு. அதுவே உன் துன்பம் தீர்ப்பதற்கான நல்வழியாக இருக்கும். உன் துன்பங்களை தீர்த்து உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு.